அம்மாவா? அம்மாவா? என்னக்கா விசித்திரமா கத்துறாரு? வலிக்கு விழுந்துட்டாரா? என்னன்னு போய் பாரு போ. ஐயா, நான் எப்படி போக? அவர் என்ன நிலைமையில இருக்காரோ? பெரியவர் தானடி, போய் பார்த்தா என்ன? நீங்க போங்க. சரி, உங்களுக்கு மூத்தாரு தானே, போங்க. அக்கா கத்துறாரு, என்னன்னு பாருங்களேன். நாங்க யாரும் போக முடியாதுல்ல. ஏங்க, என்னங்க? ஏங்க, என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லை, வாளியை தூக்கி தண்ணியை ஊற்ற போனேன், கை வலிக்கு. அம்மா அத்தாடி, அப்பா, கையை தூக்கி தண்ணி ஊற்ற முடியல. ஏங்க, நானே ஊத்துறேங்க. உனக்கு எதுக்கு சிரமம்? யாரும் என் மேலே பரிதாபப்பட வேண்டியதில்லை. எங்கள் அம்மா நல்லா இருந்தா அதுவே வந்து ஊற்றி விட்றோம். வாங்க. இந்த கரியாளம்பே வெளியே போயிட்டேன். மூர்த்தியை விட்டு ஏன் ஊற்ற சொல்லலைன்னு கேட்காத. எல்லா வேலைக்கும் அந்த பையில இழுக்க முடியுமா? நீ போ, விடு, நான் பார்த்துக்கிறேன். இருங்க இருங்க, நானே ஊத்துறேன், இருங்க. என்னக்கா தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது? என்ன பண்றாங்க? என்ன குளி கேட்கிறாளா? என்ன உற்சவரை இவ்வளவு நேரமா குளிப்பாட்டி ஆகுது? ஒரு வாரமா வச்சு குளிப்பாட்டுவாங்க. போய் பார்த்துட்டு வாங்க, போங்க. இல்லடி, என்ன நடக்குதுன்னு தெரியலையா, அதான் கேட்டேன். இல்லடி, ஷோல்டர் பிடிச்சிக்கிச்சான், தூக்க முடியலன்னு சொன்னாரு. நெசமாவே தூக்க முடியல? தெரியலையே. நந்தினி, ஒரு காப்பி விடுக்கணுமா? இரு இரு, நீ இரு. ஈஸ்வரி, உங்கையால காப்பி பிடிச்சி ரொம்ப காலமாச்சு, நீ போய் போட்டு வா போ.
என்ன பார்க்குற? எந்த கை தூக்க முடியல? அதான் இந்த கை. ஆஹா, எதுவும் வேணுமா மாமா? சரி பண்ண ஒன்றும் வேணாம், நீ அங்கேயே போய் ஒத்தாசனம் ஒன்று போ. தூக்க முடியலையோ? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. எப்படி தான் இந்த கதிர் போய் உன்னோட குடும்பம் நடத்துறான்னு தெரியல. நீ ஏன் நிற்கிற? ஒன்றும் இல்லை. போ, போய் வேலையை பார், போ. யாரும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. அப்பா, நல்ல குளியல்ற. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவன் கையால் நல்ல குளியல். எத்தனை வருஷமாச்சு.